வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டேன்றனால ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்கலாம்னு தோணுச்சு. அந்த சேலஞ்ச் என்னென்னா 10 மசில் அப்பு, 10 சிங்கிள் பார் டிப்ஸு, 15 புல்லு, 15 டபுள் பார் டிப்ஸு. இதான் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இந்த சேலஞ்ச் இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம 10 மசில் அப்பு, இந்த மசில் அப்பை கம்ப்ளீட் பண்ணோடனே ஃபாலோட் பை 10 சிங்கிள் பார் டிப்ஸு. ஸோ மசில் அப்புக்கு எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவான ஒரு ட்ரான்சிஷன் கொடுத்து க்ளீனாக ஒரு புல் அண்ட் புஷ் வந்து க்ளீனாக போயிட்டு இருந்தது டில் 8th rep வரைக்கும். 8th repக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மசில் நல்லா டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் புல் பண்ணிவிட்டு புஷ்ஷில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 செகண்ட்ஸு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது அந்த 2 ட்ரை மசில்லையும் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகிடுச்சு. அதனாலேயே என்னால் மசில் அப்பை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனால் சிங்கிள் பார் டிப்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. அந்த சிங்கிள் பார் டிப்ஸுக்கு ப்ரிடாமினண்ட்டாக நம்மளுக்கு ட்ரை மசில் தான். அது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு ஆக்டிவேட் பண்ணி புஷ் பண்ணணும். அதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதனாலேயே டிப்ஸு ஃபெயிலியர். சரி, டிப்ஸு தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு புல்லையாவது திருப்பியும் புல் ஸ்ட்ரென்த்து தானே, புல்லப்ஸு 15 புல்லப்ஸை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணால் 8 தான் போச்சு. அதுக்கு மேலே கை ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, புல்லும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, டபுள் பார் டிப்ஸையாவது ட்ரை பண்ணான்னு சொல்லிவிட்டு டபுள் பார் டிப்ஸை ட்ரை பண்ணால் அதுவும் அதே மாதிரி தான் ஃபெயிலியர் ஆச்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்டாட்டிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். இதே ஒர்க் அவுட்டு நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணி யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.